ஓம் ஸ்ரீ கணபதி நமக. ஓம் ஸ்ரீ குருவே நமக. சித்திரை பௌர்ணமி. இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நம்ம ஸ்ரீ சுபர்ணன்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இது பற்றிய அறிவிப்புகளை தெரிவிங்க. சித்திரை பௌர்ணமி என்பது தமிழ் மாதம் சித்திரை மாதத்தில் முழு நிலவு தோன்றுவதை சித்திரை பௌர்ணமி என்கிறோம். வரும் 23/4/2024 அன்றும் சித்திரை பௌர்ணமி உள்ளது. சித்திரை பௌர்ணமி அன்று வழிபட வேண்டிய தெய்வம் அவரவர் குலதெய்வமும் சித்திரகுப்தர், தேவேந்திரர், இந்திராணி வழிபாடும் ஆகும். பொதுவாக பௌர்ணமி நன்னாளில் சந்திரன் முழு அளவில் வானில் பிரகாசமாக தோன்றி அனைத்து ஜீவராசிகளுக்கும் அமிர்தம் என்னும் சக்தியை வழங்குகிறார். அதனால் பௌர்ணமி அன்று திருக்கோவில்களில் உள்ள தெய்வங்களும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவார்கள். எனவே பௌர்ணமி அன்று அவரவர் குலதெய்வங்களை தரிசனம் செய்தும் வழிபடுவதும், சுத்தமான பசுனை தீபங்கள் ஏற்றியும் வழிபடுவதும் சிறந்த நல்ல பலன்களை தரும். சித்திரகுப்தர் வழிபாடு. சித்திரகுப்தரை சித்திரை பௌர்ணமி அன்று அவரவர் வீடுகளிலும் சித்திரகுப்தர் எழுந்தருளி இருக்கக்கூடிய திருக்கோவில்களிலும் சென்றும் சுவாமி தரிசனம் செய்தும் வழிபடுவதும் சிறந்த நல்ல பலன்களை தரும். சித்திரகுப்தர் சித்திரை பௌர்ணமி அன்று பிறந்தார். எனவே சித்திரகுப்தரை சித்திரை பௌர்ணமி அன்று வணங்குகிறோம். சித்திரகுப்தரை சிலர் விரதமிருந்தும் வணங்குவர். உடல் ஆரோக்கியம் இருக்கிறது என்கிறவர்கள் மட்டும் விரதமிருந்தால் போதும். சித்திரகுப்தர் யமலோகத்தில் இருந்து கொண்டு அவரவர் பாவ புண்ணிய கணக்கையும் எழுதி வைப்பவர் ஆவார். சித்திரகுப்தர் அறிவு மற்றும் ஞானத்தின் அம்சமாவார். இவரை வணங்கி பாவங்களை குறைத்து புண்ணியங்களை பெருக்கிக் கொள்ளலாம். சித்திரை பௌர்ணமி அன்று சித்திரகுப்தரை வழிபடுவது சிறந்த நல்ல பலன்களை தரும். தேவேந்திரன், இந்திராணி வழிபாடு. தேவேந்திரன் என்பவர் தேவர்களின் தலைவர் ஆவார். தேவேந்திரன் மனைவி இந்திராணி ஆவார். தேவேந்திரன், இந்திராணி சொர்க்கத்தின் அதிபதி ஆவார்கள். சுகபோகத்தின் அதிபதி ஆவார்கள். இவர்களை வணங்குவதாலும் சித்திரை பௌர்ணமி அன்றும் வணங்குவதாலும் நல்ல திருமணம், நல்ல குழந்தைகள் வரம், நல்ல சொத்து சுகங்களும், நல்ல உயர்ந்த பதவிகளும், நல்ல ஆளுமை திறனும், நல்ல வண்டி, நல்ல வாகனங்களும் கிடைக்கும். தேவேந்திரன், இந்திராணி கிழக்கு திசைக்கு அதிபதி ஆவார்கள். எனவே தேவேந்திரன், இந்திராணியை கிழக்கு திசை நோக்கி வானத்தை பார்த்தும் வணங்கி வழிபடலாம். சிறந்த நல்ல பலன்களை தரும். கிழக்கு திசை நோக்கி சுத்தமான பசுனை தீபங்கள் ஏற்றியும், நைவேத்தியமாக சுத்தமான பசும்பால் சுத்தமான நீரில் வெல்லம் கலந்தும் பானகமாகவும் செய்தும் வழிபடலாம். தேவேந்திரன், இந்திராணியின் வாகனம் பெயர் ஐராவதம் ஆகும். ஐராவதம் எனும் வெள்ளை நிற தேவ யானை ஆகும். தேவேந்திரன், இந்திராணியின் ஆயுதம் வஜ்ரம் ஆயுதம் ஆகும். சித்திரை பௌர்ணமி அன்று தேவேந்திரன், இந்திராணியை வணங்குவது சிறந்த நல்ல பலன்களை தரும். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நம்ம ஸ்ரீ சுபர்ணன்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இது பற்றிய அறிவிப்புகளை தெரிவிங்க. நன்றிகள், வணக்கம்.